Hello friends, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா செகண்ட் வீக் உண்டான ஸ்டடி பிளான் and வந்து லைவ் டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த வாரம் வந்து என்னென்ன லைவ் கொடுத்திருக்கறத பத்தியும் அதே மாதிரி என்னென்ன படிக்கணும்ன்றத பத்தி நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? சோ இது வந்து நான் வந்து திங்கக்கிழமையே கொடுக்க வேண்டியது. ஆனா வெள்ளிக்கிழமையில இருந்தே எனக்கு கொஞ்சம் வேலையாயிடுச்சு. சரிங்களா? அந்த ஒரு 5 நாள் வந்து பார்த்தீனா வெளிய போக வேண்டிய வேலை, ஒரு எமர்ஜென்சி வர்க்ன்றதுனால என்னால வீடியோ எதுவும் கொடுக்க முடியல. லைவ் மட்டும் தான் காலைல கொடுத்திருந்தேன். ஏனா ஏர்லி மார்னிங் போது அது கொஞ்சம் வர்க்னால அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. ஸோ அந்த காலையில் போடக்கூடிய லைவ் மட்டும் என்னால் போட முடியுது. ஏன்னா அந்த காலைல அந்த 4 to 6 வரைக்கும் தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அந்த லைவ் மட்டும் போட்டுவிட்டேன். சரிங்களா? மற்றபடி நம்ம ஈவினிங் போட லைவ் டெஸ்ட்டு ப்ளஸ் வீடியோஸ் எதுவுமே என்னால் கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஒர்க்காக போயிட்டனால போட முடியல. சரிங்களா? ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூனால போட முடியல. சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். நான் முன்னாடியே உங்களுக்கு ஷெடியூலும் கொடுத்தாச்சு. அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நான் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வெப் பண்ணுறதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து 2 நாள் போனாலும் நம்ம இந்த வாரத்துக்கான லைவ் டெஸ்ட்டை இந்த வாரத்திலே முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் என்ன பண்ணோம், 6th வந்து ஃபஸ்ட்டு 5 இயல் பார்த்தோம். இந்த வாரம் என்ன அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 4 இயல், மீதி இருக்கக்கூடிய அந்த 4 இயல் வந்து இந்த வாரத்துக்குனானது. ஸோ கடைசி 4 இயல் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு இயல் படிச்சிருந்தாலுமே வியாழக்கிழமையோட வந்து பார்த்தீங்கன்னா இயல் முடிஞ்சிடும். ஸோ அப்போ வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 9 இயலை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல்னா கூட நீங்கள் திங்கட்கிழமை ஒரு இயல் படிச்சிருப்பீங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும், அந்த 4 இயல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படித்த 5 இயல், 5 + 4 இந்த 9 இயலை என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் அந்த வேலையை வச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் ஓவர். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏன்னா அதுக்கு நான் லைவ் நம்ம வந்து போட்டிருந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து ஷெடியூல் கொடுத்தாலும் லைவ் நான் கரெக்டாக கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 லைவ் முடிச்சாச்சு. ஓகே, 3 முடிச்சாச்சு. ஓகேவா? இன்றைக்கி புதன்கிழமை 3 முடிஞ்சிச்சு. இன்னும் 1 தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் LCM and HCF. ஓகேவா? ஸோ LCM and HCF ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தாலே இந்த பிளேலிஸ்ட் இருக்கும், அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ LCM and HCF நம்ம இந்த வாரத்துக்கு மேக்ஸ் டாபிக். ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருந்தோம். சிந்து சமவெளியில் வந்து மொத்தம் ஒரு 7 லெசன் இருக்குது. அதில் முக்கியமான முதல் 5 லெசன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்து 6th இருக்குது, 9th இருக்குது. குப்தர்கள் 6th புக்கில் இருக்குது. டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்கள் இது எல்லாமே வந்து 7th புக்கில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து லோயர் சென்ட் முடிச்சு கூட ஹையர் சென்ட் அப்போ நம்ம ரிவிஷன் அப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை, மோனை, இயைபு இதான் நம்ம வந்து இந்த வாரத்துக்கு ஒன்றான இலக்கண டாபிக். ஓகேவா? இதுக்கான வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது நீங்கள் பார்த்து படிச்சா போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் சார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது வந்து இந்த 4 டேஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். போன வாட்டியே நான் அப்லோட் பண்ணி மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த 5 ஸ்கீம்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வாரத்துக்கு நான் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் இவ்வளோ தான். ஓகேவா? அந்த ஸ்கீம்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்ததும் இந்த வாரத்ததும் நான் வந்து நாளைக்கு ஒன்று நாளானிக்கு ஒன்று சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது யூஸ்வலாக நம்ம வந்து எப்பயுமே பண்ணக்கூடிய என்னது, 9 மணிக்கு தமிழ் லைவு, 9:30 மணிக்கு ஜிகே லைவ். ஓகே, 9 மணிக்கு தமிழ் லைவு, 9:30 மணிக்கு ஜிகே லைவ். அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில இயல் வந்து இப்போ நம்ம 2 நாள் கழித்து ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாளைக்கு 2 லெசன் கிட்ட பார்க்க போகிறோம். ஓகேவா? அதேமாதிரி ஒரே லைவில் 2 இயலை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து வெட்னஸ்டே இன்னைக்கு என்ன லைவ்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல் 5 6th புக்கில் 5வது இயலை வந்து நம்ம போன வெள்ளிக்கிழமை போட முடியாது. அதான் வெளியே போயிட்டதுனால வந்து என்னால் போட முடியல. ஸோ அந்த 5வது இயலை வந்து நம்ம வந்து இன்னைக்கு லைவ் டெஸ்ட் வைக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து தமிழில் வந்து லைவ் 5வது இயல் இது வந்து 9 மணிக்கு நடக்கும். ஓகேவா? 9:30 மணிக்கு என்ன லைவ்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் நம்ம கேட்போம். எவ்வளோ? 30 to 40. ஒரு சில லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்போம். அது வந்து கொஸ்டினை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து நாளைக்கு தேர்ஸ்டே வந்து என்ன லைவ்னு பார்க்கும்போது 6th புக்கில் இயல் 6 மற்றும் 7. ஏன்னா இந்த 6ஆவதுலேருந்து 9 வரைக்கும் 9 வரைக்கும் அந்த இயல்லாம் வந்து சின்னதாக தான் இருக்காமல் இருக்கும். ஸோ நம்ம 2 இயலை கம்பைன் பண்ணி வச்சலாம். அது நமக்கு டைம் இல்லாததுனால இந்த வாரத்தில் முடிக்கணும் அப்படின்னும் போது 2 இயலுமே சேர்த்து நான் ஒரு 50 கொஸ்டின் வச்சுறேன். 2 இயலுமே சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு வச்சுனா ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ இயல் 6 மற்றும் 7லேருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு இருக்குது. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு
கூடி தொழில் செய் மற்றும் புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்ற இந்த 2 இயல்லேருந்து 50 கொஸ்டின் வைக்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஜிகே வந்து 2 லெசனாக வைக்கணும்னு சொல்லுமா. ஸோ அப்போ அப்படின்னும் போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளும் போது ஒரு இயல் மட்டும் படிச்சு வச்சுக்கலாம், ஒரு லெசன் மட்டும் வச்சுக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் வந்து 2 லெசன் வைக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஒரு லெசன், ஓகேவா, ஜிகேல மொத்தம் 2 லெசன் இருக்குது. அந்த 2 லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு குப்தர்கள், 9:30 மணிக்கு டெல்லி சுல்தானியம். 6 மணிக்கு குப்தர்கள், 9:30 மணிக்கு, ஏன்னா தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே என்னது டெல்லி சுல்தானியம் நம்ம லைவ் வச்சுருவோம். ஓகேவா? அடுத்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 6th புக்கில் இயல் 8 மற்றும் 9, இயல் 8 மற்றும் 9. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு என்ன அப்படின்னா 2 இயல், அதான் 8வது இயல் எல்லோரும் இன்புறு, 9வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்னு இந்த 2 இயலும் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து 2 லெசன் சொன்னோம் பார்த்தீங்களா. தேர்ஸ்டே 2 லெசன் சொல்லியாச்சு. இப்போ ஃப்ரைடே 2 லெசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு முகலாய பேரரசும், 9:30 மணிக்கு மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்களும். இதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தா லைவ் டெஸ்ட் வைக்க பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து நம்ம பொதுவாக வைக்கக்கூடாது, போன வாரம் வைக்கல. ஸோ இந்த வாரம் சேர்த்து அந்த 6th தமிழ் புக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கலாம். 10 மணிக்கு 10th இல்லை ஹிஸ்ட்ரி வந்து 1லேருந்து 5 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லைவ். சரிங்களா? இது வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து நம்ம வச்சுக்கலாமே. சரி, அப்போ 6th புக்கு ஃபுல்லாக வந்து 8 மணிக்கு, அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி இந்த 5 லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லைவ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான ஷெடியூல் அண்ட் லைவ் டீட்டெயில்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து நான் பிடிஎஃபாக வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்டுறேன். அந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்துட்டு இதை நோட் பண்ணி வச்சிங்க. நான் எதாவது பிடிஎஃபாக கொடுத்தாலும் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து படிக்க முடியாமல் போனாலும் சரி, ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த நாட்களில் வந்து அதுக்குண்டான விஷயத்தை சேர்த்து பண்ணிடணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் வந்து நான் வந்து ஒரு ஒர்க்குன்னு போயிட்டேன் அப்படின்னாலும் என்ன பண்ணிட்டேன், அந்த 2 நாளுக்குண்டானது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா தினந்தோறும் படிக்கிறது ஓகே தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் போது மற்ற நாட்களில் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணி படிக்காத நாட்களுடன் சேர்த்து படிச்சிடணும் அந்த படித்த நாட்களில். ஸோ இதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நம்ம படிக்கக்கூடியது கிடையாது, ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடியது. ஒரே நாளில் படித்து எடுத்து செமஸ்டர் எக்ஸாம் ஒவ்வொரு நாளும் படித்ததை வச்சு எழுது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? ஸோ அப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே படிக்கணும். அப்போ எல்லா நாளையும் படிக்க முடியுன்றதை தாண்டி ஒரு சில நாட்கள் படிக்க முடியல அப்படின்னாலும் ஓகேவா, இப்போ நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்களும் சேர்த்து கொடுக்கணும், அதேமாதிரி சேர்த்து படிச்சணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த வாரத்தோடு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷெடியூல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வாரங்களுக்குண்டான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டுக்குண்டானது. இந்த டெஸ்ட்டுக்கு தயாராகிடுங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து இயல் 5ம் 9:30 மணிக்கு சிந்து சமணி நாகரிகமும் வந்து லைவ் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுங்க இந்த லைவ் வந்து குறித்து வச்சுட்டு அதில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அட்டன் பண்ண போனால் சும்மா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து எவ்வளோ தான் கொஸ்டின் கேட்குறாங்க பார்க்கலாம் அப்படின்லாம் பார்க்காதீங்க, படிச்சுட்டு அந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? 9 மணிக்கு லைவா 8 மணிக்கு படிச்சுட்டு பார்க்கக்கூடாது. காலையிலே நீங்கள் படித்தாதான், அப்போயே படிச்சுட்டு அப்போயே டெஸ்ட்டுனா ஃபுல் மார்க் தான் வரும். அந்த மார்க் வந்து எந்த விதமான பலனும் கிடையாது. ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டெஸ்ட் வைக்கிறாங்களா காலையிலே படிச்சிருங்க, மதியத்துக்குள்ளே படிச்சிருங்க. அப்போயே படிச்சுட்டு அப்போயே லைவ் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்களே உங்களை ஏமாற்றித்துக்கு உண்டான வழி. அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் படித்தது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமாச்சும் இந்த லைவ் அட்டன் பண்ணால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஞாபகம் இருக்குது. ஓகேவா? இல்லை மறந்து போச்சுன்னா நமக்கு மறக்குது, நம்ம இன்னொரு படிக்குன்ற எண்ணமும் வரும். ஓகே, அதுக்காக நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி, ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இந்த வார ஷெடியூலில் வந்து தமிழ் 6th புக்கு வந்து முடிக்கிறோம், ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 லெசன் முடிக்கிறோம், எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் மேக்ஸில் முடிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுகை போன்ற இம்பார்ட்டண்டான இலக்கண பகுதியை முடிக்கிறோம். அந்த வாரத்துக்கு 7 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் 5 ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணி விட்றேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.